பேரரசு கிட்ட சண்டாளன் சர்ச்சையை பத்தி கேள்வி கேட்டதுக்கு சண்டாளன்ங்கிற வார்த்தை ஒரு ஜாதி பேரை குறிக்குதுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, என்ன போல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சீமான் ஜாதி பேரை குறிப்பிட்டு பேசணுங்கிற நோக்கத்துல வரல, புழக்கத்துல இருந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் பேசியிருக்கிறாரு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா இது திட்டமிட்டு பழிவாங்கப்படுற செயல் சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் கூறும் பொழுது, கிராமத்துல புழக்கத்துல உள்ள ஒரு வார்த்தை தான் நாதாரி பயலைங்கிற ஒரு வார்த்தை. திருப்பாச்சி படம் வரும்போது நாதாரி பயலே அப்படித்தைய நான் நகைச்சுவைக்காக பயன்படுத்தி இருந்தேன். அது கிராமத்து சைடுல ஒரு வேலை வெட்டி இல்லாத பையங்கிற குறிக்கிற சொல்லாகும். அதை நினைச்சுதான் நான் பயன்படுத்தி இருந்தேன். திருப்பாச்சி படம் சென்சார் போர்டுக்கு போய் ஓகே வந்துருச்சு. அதுக்கப்புறம் சிவகாசி படம் எடுத்து அதுலயும் அதே போல நாதாரி பயலே அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தி இருந்தேன். அதே சென்சார் போர்டு அதை தடை பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே சென்சார் போர்டால அனுமதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன்னு திரும்ப சொன்னேன். அதுக்கு சென்சார் போர்டுல சொன்ன பதில், நீங்க ஏற்கனவே போன படத்துல பயன்படுத்தி இருந்தனால அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய லெட்டர் வந்தது, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு காரணம் என்னன்னா, ஆந்திர பக்கத்துல அது ஒரு சமூகத்தை குறிக்கிதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இந்த படத்துக்கு நான் தடை